எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 12/6/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 29ஆம் நாள், பிரதோஷம். நாளை கிருத்திகை, சிவராத்திரி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி 30 நிமிடம் முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. குளிகை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய தேதி துவாதசி திதி, திரையோதசி மாலைக்கு பிறகு. அதிகண்ட நாமயோகம் இன்று. கரணம் தைத்துலாம் 4 மணி 27 நிமிடம் வரை, பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் பரணி, சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்தம், கன்னிராசிக்கு சந்திராஷ்டமும் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் சந்திரன். இன்றைய நாளில் நாம் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. பிரதோஷ நாள், அதாவது வெள்ளிக்கிழமையில வர பிரதோஷங்கிறது சகல செல்வங்களையும் மகாலட்சுமி வழிபாடையும் ஒருங்கே பெற்ற நாள் இன்ற நாள். புரியுதுங்களா? லிங்கோத்பவ சொர்ண புரீஸ்வரர் சிவனுக்கு அத்தனையுமே ஒருங்கிணைந்த விஷயங்கள் உண்டு. இப்போ வெள்ளிக்கிழமையில பிரதோஷ வழிபாட்டுக்கு பால், மஞ்சள் பொடி, அரிசி மாவு பொடி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது சிறப்பை தரும். வில்வார்ச்சனை உங்கள் வாழ்வில் கோடி புண்ணியங்கள் ஏற்படுத்தி தரும். இந்த வில்வார்ச்சனையை நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நந்திக்கு பண்ணணுமா, சிவனுக்கு பண்ணணுமா? நந்தி அபிஷேகத்துக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா நந்திக்கு கொடுத்து பண்ணலாம், இல்லையா சிவனுக்கே கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வில்வத்தை ஒரு உள்ளங்கையில் அப்படி வச்சு மூடிக்கிட்டு பிரகாரத்தை 16 சுற்றுக்கள் சுற்றி அப்படியே கை மூடியே கொண்டு போய் சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான பலன்லாம் உண்டு. அது ஒரு 16 நாள் இது செஞ்சிட்டீங்க அப்படின்னா பிறவி சாபம் போயிடும். முயற்சி பண்ணிப்பார். ராசி பலனுக்கு போலாங்களா? மேஷராசி அன்பர்களே, இந்த நாளில் செவ்வாயின் பயணம், குருவின் பயணமும் சந்திரனின் பயணமும் மிகப்பெரிய வெற்றி தர காத்திருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நெடுநாளைய தடை தாமதங்கள் விலக கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்துங்க. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. சூரியனின் பயணம் முடிவுக்கு வருகின்ற காலம். ஒரு சுபமான போக்கு, மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் எல்லாம் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்குகின்ற அமைப்பு. வெற்றிகளும் கிடைக்கும். ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதன ராசி அன்பர்களே, மிதனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வரவுகள் கூடுகின்ற அமைப்பு, சந்தோஷங்கள் கூடுகின்ற அமைப்பு, வெற்றிகள் கூடுகின்ற அமைப்பு, இத்தனையுமே மிதனத்துக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு. புரியுதுங்களா? எல்லாமும் திருவாதிரையா இருந்தாலும் சரி, மிருகசீடமா இருந்தாலும் சரி, புனர்பூசமா இருந்தாலும் சரி, தன்னிலை உணர்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, குரு சுக்கிரனோட தன்மை, நிறைவான ஒரு வாழ்க்கை, பொருளாதார ஏற்றம், வெற்றி, புதிய முயற்சி, இறை வழிபாடு, தெய்வம்சமான தெய்வத்திற்கு நிகரானவர்களின் தரிசன பாக்கியம் இதனையும் இந்த நாளில் கிடைக்கப்பெறும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் மேலுங்கின்ற அமைப்பு, சகோதர உறவுகளில் ஒரு நன்மை, அதுபோல குழந்தைகள் விஷயத்துல புதிய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் பொன் நகைகள் வாங்குவது, வீடு வாகன சேர்க்கை அல்லது வீட்டில் பழுது நீக்குவது போன்ற அற்புதமான செயல்களில் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் சந்திராஷ்டமம் இருக்கு. புதிய முயற்சிகள் இறங்க வேண்டாம். புதுசா ஒரு ஸ்கேம் வந்து உங்களுக்கு தேடுவாங்க. உங்களுக்கு காசு வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, இதை பணம் கட்டுங்க வந்துருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. இந்த நாள்ல நீங்க கவனமா இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான பலனை தரும்ங்கிறதுல வந்து உறுதியா இருங்க. கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து விடலாம். துலாம் ராசி என்பவர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. செலவுகள் ஏராளம், அதாவது மகிழ்ச்சிகள் ஏராளம், செலவுகள் ஏராளம். தேவையற்ற விஷயங்கள்ல ஈடுபடுறதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க. குடும்பத்திற்கான செலவு அல்லது உங்களுக்கான செலவு அல்லது உறவு முறைகளுக்கான செலவுன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய யாரையும் வந்து உடனே நம்பிக்க வேண்டிய தேவையில்லை. நம்பக்கூடிய அமைப்புகள் வருமானா ஏன்னா நானாவிடம் கெட்டுடுச்சு. சுகத்திற்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும். அதனால கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது ஒரு சிறப்பை தரும்ங்கிறத துலாமுக்கு உறுதியா சொல்லலாம். அதனால கவனம் தேவை. செலவுகளை பத்தி கவலை இல்லை. தேவையற்ற வம்பு வழக்குல போய் மாட்டிக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் விலக்கி ரொம்ப நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இருக்கு. தேடின பொருள் அனுஷமாக இருந்தாலும் சரி, கேட்டையாக இருந்தாலும் ஒரு விஷயம் தேடின பொருள் உங்களை வந்து சேர்கின்ற அமைப்புகள் இந்த நாள் இருக்கு. சிக்கல் விலகுகின்ற ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மூலம் உத்திராடம், இவங்க மூலம் உத்திராடம் போராடம் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு ஒரு மாசா தான் காட்டுன்னு நினைப்பாங்க. இந்த மாசே வந்து செலவுக்கு வந்துடும். நீங்க மாசா கிளாஸா இருக்கலாம், ஆனா செலவுன்னும் போது தப்பிக்க கூடாது இல்லையா? அதையும் செய்கின்ற அளவுக்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற அமைப்புகள்லாம் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் தடை தாமதங்கள் ஏற்படுவது எதற்காக என்று தெரிந்து கொண்டால் அவையெல்லாம் நன்மைக்குன்னு நினைத்தீங்கன்னா போதும். எல்லா நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். ஐயோ நம்மகிட்ட வர்றது மட்டும்தான் இப்படிலாம் வருது, நம்ம இப்படியே வாழறோமே அப்படின்றது என்ன கேளிக்கை, அதாவது மனசுக்குள்ள போட்டு டீபா பண்ணிக்கூடாது. புரியுதுங்களா? திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மெயின் விஷயம் இதுதான். நம்ம நடக்கல நடக்கும். 3ஆம் பட்சம் இது நமக்கு வேணாம்னா அதை விட்டுட்டு விலகும். அப்படி விலகி வரும்போது உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிற இந்த மகராசிக்காரர்கள் இன்னைக்கு நாளில் பொறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது தொழிலில் மட்டுமே. கவனமாக இருந்தால் சிறப்பான பலனை அடைய முடியும். அதே மாதிரி கைப்பொருள் கவனமா வைங்க. தொலைவுடைய அமைப்புகள் இருக்கிறது. நிதானம் தேவை. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமும் எதை எடுத்தாலும் மனதை நொந்து கொண்டு கவலையில் விழுந்து கொண்டு இருக்கிறத தவிர்த்துருங்க. வெற்றிங்கிறது நாம நினைச்சு வர்றது இல்லை. கிரக நிலவரங்கள், கிரகசாரங்கள், இறைவன் ஆற்றல். உங்க முயற்சியை காட்ட செய்யுங்க. ஐயோ இதை செஞ்சேன் ஜெயிக்கல போல வரலன்றதுக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்க வெற்றிகரமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா உங்களோட கல்வி பயிலணும்னா கல்வி, வேலை செய்யணும்னா வேலையில கவனம். இந்த மாதிரி அவங்கவுங்க துறை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்தா வெற்றி உங்களுக்கு அபரிவிதமான லட்சோப லாபங்கள் ஈர்த்து கொண்டு தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா சனியின் பயணம்ங்கிறத விடவும் குருவின் பார்வைங்கிறது ஒரு பிளஸ்ஸா எடுத்துங்க. சனிங்கிறது சின்னதா பாருங்க, குருங்கிறது பெருசா பாருங்க. பிரம்மாண்டம், பிள்ளைகள் வழி நன்மைகள், தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை, பொருளாதார சேர்க்கை, மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய அமைப்பு அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இதனால இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வை.